உங்களுக்கு ஒரு செய்தி இந்த நாளிலே நான் கொண்டு வருகிறேன். அதாவது ரூத் வந்து பைபிளில் ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி புஸ்தகம் தான், 335வது பக்கம். ரூத்துடைய புஸ்தகத்தை எல்லாரும் நாம் எடுத்து வச்சுக்குவோம். ரூத்தை பார்த்து போவாஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு. ஸோ இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற 3 விதமான காரியம். தக்க பலன் உண்டு, அவர் சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு, நிறைவான பலன் உண்டு, தயவும் உண்டு, நிறைவான தயவும் உண்டு. இதெல்லாம் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். ஸோ ரூத்தை பற்றி நாம் சிந்திப்போம். ரூத் வந்து கிமு 1250 வாழ்ந்தவங்க. ஒரு மோவாபிய பொண்ணு, அதுதான் ரொம்ப முக்கியம். யூத பொண்ணு கிடையாது, மோவாபிய பொண்ணு ரூத்து. அப்போ ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷத்த விஷயம் வந்து இருக்கிறது. ரூத் வந்து அதாவது அவங்க வந்து எருசலேமுக்கு வரும்பொழுது, எருசலேம்ங்கிறத விட அவங்க வந்தது எங்கே தெரியுமா? பெத்லெகேமுக்கு வந்தாங்க. பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அவங்க வாழ்ந்த ஊரில் வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்ததுனால பெத்லெகேமுக்கு வந்தாங்க. மாமியார் கூட என்ன பண்ணாங்க, அடம் பிடிச்சு வந்தாங்க. மாமியார் சொன்னாங்க, நீ உன் ஊர்லேயே இருந்துக்க, உன் ஊர்லேயே இருந்து நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுங்க, நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்க, ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரூத் கேட்கவே இல்லை. பிடிவாதமாக மாமியார் பின்னாடி என்ன பண்ணுறாங்க, பெத்லெகேமுக்கு வந்துடுறாங்க. பாருங்கள், 17வது வசனத்தில் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள். ரூத்து சொல்கிறாப்புல, நீர் மரணமயம் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். ஸோ ரூத்து பயங்கர விசுவாசி. ரூத்தினுடைய மாமியாருக்கு பேர் வந்து நகோமி. ஸோ மாமியார் ஒரு மருமகள். மாமியாரும் நல்ல விசுவாசம், மருமகளும் நல்ல விசுவாசம். அதான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மாமியாரும் நல்ல விசுவாசம், மருமகளும் நல்ல விசுவாசம். சரியா? ஸோ மாமியாருடைய ஹஸ்பண்டும் இறந்து போனாங்க, அவங்களும் விதவை. இப்போ ரூத்து இதுவும் ஒரு விதவை. ரூத்துக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு பேர் ஒர்பாள்னு பேர். ஒர்பாள் வந்து அங்கேயே நின்றுட்டாங்க, இறந்த ஊர்லேயே அவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. ஆனால் ரூத் விடவே இல்லை. ரூத் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நேராக என்ன பண்ணிட்டாங்க, பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. பெத்லெகேமுக்கு வந்தாலே ஆசீர்வாதம் தான். சரிதானே? பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் வந்துட்டீங்க, பெத்லெகேமுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் தானே பிறந்தார். அவருடைய அன்பில் தானே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனசு, உங்கள் உள்ளம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே பெத்லெகேமில் மையம் கொண்டிருக்குது. நீங்கள் வந்துட்டீங்க. அதனால் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் உண்டு. நிறைவான பலன் உண்டு, அடைக்கலம் உண்டு. கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து தயவு உண்டு. அதுதான் இந்த வருஷத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ரூத்தினுடைய மென்டாலிட்டியை நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கணும். அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய ப்ரேயர், அவங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அது நாம் அப்படி திருப்பி ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் ரூத்துக்கு கிடைச்ச மாதிரி பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ ரூத் ஒரு விடோவாக என்ன பண்ணுறாங்க, பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்களா? இந்த அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவங்களுக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வயலில் போய் என்ன பண்ணுறாங்க, நெற்கதிர்களை பொறுக்குனாங்க. என் சின்ன வயசில் தான் அப்படி பொறுக்கியிருக்கிறேன். என் சின்ன வயசில் எங்கள் ஊரில் வயல் அறுப்பறுப்பாங்க. அந்த அறுப்பறுக்கிற டைமில் அவங்க அறுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் கீழே கிடக்கும். அதெல்லாம் அள்ளும்போது ஒரு இந்த அருவட்டின்னு சொல்லுவாங்க, அது நிறைய கிடைக்கும். என்னுடைய அம்மா கேட்பாங்க, இன்றைக்கி இவ்வளோ தானடா கிடைச்சிது அப்படின்னு கேட்பாங்க. அதை நாங்கள் விற்று சாப்பாட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற காலங்கள் உண்டு. அதனால் அந்த அரிக்கட்டுகள் அறுக்கிற அந்த விஷயம் எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. நானும் ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்தாங்க. அதனால் அப்போ இந்த ரூத்தும் அதே வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க பெத்லெகேமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லை. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தயவு. ரூத் இந்த அளவு பிடிவாதமாக பண்ணதை பார்த்த உடனே ரூத்துக்காக ஒரு ஹஸ்பண்ட் அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. ரூத் ஒரு விடோ. பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, போவாஸ். மாமியாருடைய சொந்தத்தில் இன்னொருத்தர் இருக்கார் பாருங்கள். 2வது வசனம், 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஒரு ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் அப்படின்னு இருக்குது. பெத்லெகேமில் போவாஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகலை.
அவனுக்கு என்னந்து கல்யாணம் ஆகலை. கடைசியில் ரூத்து மேலே ஆண்டவர் அந்த போவாஸ் ரூத்தை கவனிக்க, ரூத்து போவாஸை கவனிக்க, ரூத்துடைய செய்தியெல்லாம் அவர் ஏற்கனவே கேட்டார். ரூத்து இந்த மாதிரி ஒரு பொண்ணா, ஆனால் பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல அமைதியான பொண்ணு, விசுவாசம் உள்ள பொண்ணு. போவாஸுக்கு ரூத்து மேலே ஒரு ஆசை வந்துச்சு. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தார். அதாங்க ஆசீர்வாதம். விடும். ஆனால் இவர் போவாஸுக்கு கல்யாணம்லாம் ஆகலை. நான் என்சைக்ளோபீடியாவில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன். போவாஸுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தா இல்லவே இல்லை. சார் இன்றைக்கி ஒரு விடோ ஒரு பையன் கல்யாணம் பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் யோசிங்களே, என்ன குறை சொல்லுவாங்க, என்ன பேச்சு பேசுவாங்க, செம்மையாக பேசுவாங்க, கிறிஸ்தவங்களே பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்களும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதான். பாருங்கள், போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தார். பாருங்கள் 13வது வசனம், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். போவாஸ், இது ஒரு ரகசியம் இருக்கு உங்களுக்கு. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணார். பார்த்தீங்களா, ஒன்றுமில்லாமல் வந்த ரூத்து, ஒன்றும் இல்லாமல் நின்றுட்டு இருந்த ரூத்து, விடோவா நின்றுக்கிட்டு இருந்த ரூத்துக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆம்பளை கிடச்சிட்டான். பாருங்க, நல்ல பணக்காரன் இருக்கு. போவாஸ் என்னது பெரிய பணக்காரன். நான் பாருங்க 2ஆம் அதிகாரம், அதே ரூத்து 2ஆம் அதிகாரம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் அப்படின்னு இருக்கு. என்ன காரன்? மிகுந்த ஆஸ்திக்காரன். மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். ரூத்தினுடைய விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் ஆல்ரெடி காட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. போவாஸை அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இது ரூத்துக்கு தெரியாது. ரூத் இதெல்லாம் தெரிஞ்சு அங்கே வரல. கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறார் அப்படின்னு மட்டும் ரூத்துக்கு தெரியும். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்போம், ஆண்டவர் நம்ம போகிற இடத்துல நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் இருந்துச்சு. ரூத்து கரெக்டாக வந்தாங்க. பார்த்தா பெரிய ஒரு பணக்காரன், பெரிய இடம். காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. இப்படிதான் நீங்கள் எதிர்பார்க்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் எதுவுமே கைவிட மாட்டார். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி. கல்யாணம் பண்ணி ரூத் ஒரு குழந்தைய பாருங்க. அடுத்து பாருங்கள், ஒரு மோவாபிய பொண்ணு பாருங்கள் எருசலேமுக்கு வந்தாச்சு, பெத்லகேமுக்கு வந்தாச்சு. மோவாபிய பெண் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாரு ஆண்டவர், மோவாபிய ஆண்டவர்கிட்ட ஜாதி மதம்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும், கீழ்ப்படுதலாக இருந்தால் போதும். மோவாபிய பெண்ணை கிட்டத்தட்ட யூத பெண்ணாக மாற்றி, அந்த ரூத்துக்கு பிறந்த பையனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஓபேத்னு பேர். ஓபேத். ஓகேயா, ஓபேத்னு பேர் வச்சாங்க. ஓபேத்துக்கு பையன் ஈசாயின்னு பேர். ஈசாய்க்கு பையன் பேர் என்னது? தாவீது. சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த ஓபேது வம்சத்தில் இந்த ரூத் வரிசையில் ஓபேது வம்சத்தில் வர இந்த ஜெஸ்ஸி, அது ஆங்கிலத்தில் ஜெஸ்ஸின்னு வரும். ஜெஸ்ஸி, ஈசாய், தமிழில் ஈசாய்ன்னு வரும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமே வச்சுக்காரு பாருங்க. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து, அதாவது எசாயா தீர்க்க தரிசனம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். ஈசாய் என்னும் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிரா ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு இயேசு கிருஷ்ணனுடைய